மாங்குன்னு வகையும் தொகையுமாக ஊறுகாய் போடுவோம். 2 நாளைக்கு போட்டுக்குவோம். 3ஆம் நாள் திறந்து பார்த்தா அப்படியே மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக பூஞ்சா கலர்னா இருக்கணும். ஐயோ எல்லாம் கெட்டு போச்சேன்னு வேதனைப்படுவோம் இல்லையா? இந்த வேதனை இனிமேல் கிடையாது. எப்படி தெரியுமா? நம்ம என்ன பண்ணணும், ஊறுகாய் போட்ட உடனே நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை வைக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, கண்ணாடி பாட்டில் துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா ஒட்ட தொடச்சிடணும். வெயில வச்சு எடுத்து வைக்கணும். அந்த கண்ணாடி பாட்டிலில் 2 கரண்டி நல்லெண்ணெயை குத்திடணும். வெறும் பச்சையாக குத்தலாம், காய்ச்சலுன்றது 2 கரண்டி நல்லெண்ணெயை குத்தணும். அது மேலே நம்ம பண்ணியிருக்கிற ஊறுகாயை எடுத்து அந்த பாட்டிலுக்கு கழுத்து வரைக்கும் போடணும். அந்த கழுத்துலேருந்து அந்த மூடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, திருப்பியும் ஒரு கரண்டி 2 கரண்டி நல்லெண்ணெயை குத்தணும். அப்படி குத்தி அது நல்லா இறுக்கமாக மூடி வச்சுடணும். இந்த ஊறுகாய் பாட்டில் 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் வெயிலில் கொஞ்சம் நாள் வச்சு அழகாக எடுத்து வச்சுடணும். இந்த ஊறுகாய் பாட்டில் நம்ம சாப்பாடுலாம் எடுக்கிறோமே, சாப்பாடு, குழம்பு, கருமிது, அந்த ஸ்பூனை கொண்டு வந்து இந்த ஊறுகாய் பாட்டில் போடக்கூடாது. போட்டால் கெட்டு போயிடும். இதுக்குன்னு ஒரு மரக்கரண்டிகளோ அல்லது இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு கரண்டி ஸ்பூனை வச்சுக்கணும். அதுலேயே போட்டு வைக்கக்கூடாது. எடுத்து போட்டுன்ட்டு நம்ம அலம்பி மறுபடியும் ஈரத்தோடு அதில் கொண்டு போய் எடுக்கக்கூடாது. ஈரமே அதில் படக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நாள் ஆனாலும் ஊறுகாய் கெட்டே போகாது.